الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரம் விட்டு ஒரு வாரம், 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த இடத்திலே நாம் மார்க்கத்தை படிக்க ஒன்று கூடுகிறோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் சில வாரங்கள் இடைவெளி விடுபட்டாலும் தொடர்ந்தும் இந்த இடத்திலே அமர்ந்து மார்க்கத்தை படிப்பதற்கான வாய்ப்பளித்த அல்லாஹுவுக்கே நாம் அனைவரும் அவனை புகழ்ந்து அவனுக்கே நன்றி கூற வேண்டும். அந்த அல்லாஹுவிடமே நமது எல்லாவிதமான பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு அவனிடமே மீளுவோம் என்ற உபதேசத்தோடு இன்றைய தலைப்பு, அதாவது வெற்றி பெறுபவர்கள் யார், இதுதான் இன்றைய உரையினுடைய தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு மட்டுமல்ல, அந்த தலைப்போடு சேர்த்து அந்த தலைப்பில் என்ன பேசணுன்ற விஷயம் கூட சகோதரர்கள் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த தலைப்பை படிக்கிற நோக்கம், முதலாவது நான் அட்வைஸ் பண்ணுறேன், எனக்கு உபதேசமாகவும் நான் எதை சொல்கிறனோ அதை நான் எடுத்து நடப்பதோட நீங்களும் அதை அமல் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பயான்ட நோக்கம். பொதுவாக பயான்களை பொறுத்தவரையும் நம்ம கேட்போம், நல்ல பயான் மாஷா அல்லாஹ், அவ்வளவுதான். அது வாழ்க்கையில் நம்ம கேட்ட விஷயங்களில் நாம் ஒரு அளவாவது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர ஆரம்பித்தாதான் அந்த பயான் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வெற்றி பெறுபவர்கள் யார் என்பதை அல் குர்ஆனிலே, சுன்னாவிலே ஏராளமான இடங்களில் நாம் படிக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அஃப்லஹண்டா என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். அவன் வெற்றி பெற்றுட்டான், அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா வெற்றியாளர்களை சொல்லும் இடத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்றத அதே வசனத்திலே சொல்லிடுவோம். இப்போ நாம் வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் என்றால் அவர்கள் வெற்றியாளர்கள், எனவே நானும் ஒரு மூமின், நான் வெற்றியாளர், அப்படி அல்ல. அவங்க யார், அந்த மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் சூரா அல் மூமினூன்ல எடுத்து கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே காஷிஊன், குஷு அப்படின்றது இறையச்சத்தோடு தொழுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அந்த தொழுகை காஷி குஷு ஆக இறையச்சமுள்ள ஒரு தொழுகையாக அது இருக்கணும். அப்போ மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் நம்ம ஒரு விஷயத்தை எட் பண்ணணும். என்னடா, அவங்க தொழணும். அப்படின்னு எப்படி தொழணும்? சும்மா வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவங்க தொழுகைக்கு வந்து நின்றாங்கண்டா சோம்பேறித்தனமாக நிற்கிறாங்க. ஒலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அதில் அல்லாஹ் அவங்க நினைக்கிறாங்களே இல்லை. அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினா நாளைக்கு என்ன நடக்கணும், நாளை நண்டு என்ன நடக்கணும் பிளான் தான் போகுது. ஆனால் ஷைத்தான் அப்படி உண்டாக்குறான். இது யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹின்ஸப் என்று ஒரு ஷைத்தான் நிற்கிறான். அவனோட டியூட்டி என்னென்னா, நீங்கள் தொழுகையில் தக்பீர் கட்டிக்க பிறகு உங்களோட எண்ணங்களில் வந்து அவன் விளையாடுவான். அந்த தொழுகையுடைய அந்த ஹகீகத், அந்த ரூஹானியத், அந்த உயிரோட்டம் இல்லாமல் போகும். அப்போ தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற உடனே அந்த தொழுகையாளிகள் உள்ளச்சத்தோடு தொழுகையை நிறுத்துவாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பொதுவாக நாம் ஒரு சில இபாதத்துகளை அல்லாஹ் சொல்லி அந்த இபாதத்துகளில் வெற்றி இருக்கிறது என்றால் அந்த இபாதத்தை உடைய மக்கள் எப்படி இருக்கணுன்றதையும் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் தொழுகை என்பது மனிதனுடைய அமல்களில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? நீ தொழுதியா? ஆமாம், நான் தொழுதையாண்டா அடுத்தது அவனோட விஷயமெல்லாம் லேசாகிடும். இல்லை தொழல்ல, இல்லாட்டி நேரத்துக்கு தொழல்ல, அல்லது நான் தொழுகையில் பொடுபோக்காயிருந்தேன்டா அவனோட அடுத்த விஷயமெல்லாம் கஷ்டமாகும். எனவே ஒரு மனிதனுக்கு மறுமையில் கேட்கப்படுற முதல் கேள்வியே தொழுகைதான். அப்போ தொழுகை என்பது வெறுமனே தொழுகை என்று அல்லாஹ் சொல்லலை. இன்ன ஸலாத்த, தொழுகை இருக்கிறது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக, நேரத்துக்கு அது நிறைவேற்றும்.
அப்போ தொழுகையின் மூலம் வெற்றி என்றால் அந்த தொழுகையை உரிய முறைப்படி தொழுதாத்தான் அது வெற்றி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில இடங்களில் சொல்றான், ஹல் அதாவது நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அமாலன், அமல் செய்கிறாங்க ஆனால் அமல் செய்து கொண்டே நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? நல்ல அமல் செய்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொன்னா எப்படி, ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அமாலன், அமல் செய்து கொண்டே நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியே உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னப்பா அமல் செஞ்சால் நஷ்டம் அடையலாமா? அமல் செஞ்சு எப்படி நஷ்டமா இருக்குது? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவங்களோட உலகத்திலே அவர்களது முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. ஆனால் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவங்க நினைக்கிறாங்க நாங்க என்னவோ நல்ல வேலையை செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. அப்போ தொழுகையாளி வெற்றி பெறுவார் என்பதோடு நிற்கக்கூடாது. அந்த தொழுகையாளி தன்னுடைய தொழுகையின் மூலம் வெற்றி பெறக்கூடிய தொழுகையாளியாக அவர் மாறணும். இது முக்கியமான சில பாயிண்ட்ஸுக்காக நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னத்துக்குன்னா, நம்ம தொழுதுட்டாலே நமக்கு போதும்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், தொழுகையாளிகள் அதாவது மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க தொழுகையில் உள்ளேச்சத்தோடு இருப்பாங்க. அப்போ நாங்கள் தொழுகிறோம் தானே, ஆகவே வெற்றியாளர்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்துடப்படாது. தொழுகை என்பது வெற்றிக்குரியதாக இருக்குதான்னு பார்க்கணும். வெற்றிக்குரியவர்களுடைய தொழுகையை நம்ம தொழுகிறோமான்னு பார்க்கணும். அப்போ அமல் செய்து தோல்வி அடைகிறவங்க அல்லாஹ் சொல்றானே, அமல் செய்கிறார்கள் தோல்வி அடைகிறார்கள். அப்போ தோல்வி அடையக்கூடிய அமல் செய்யக்கூடியவங்களா நாங்கள் இருக்கிறோமான்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு சொன்னாங்க. அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு முன்னறிவிப்பு, ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டம் யாருன்னா சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க தொழுறத்தை பார்த்தீங்கண்டா தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம், உங்கள் தொழுகையோ அவங்களோட தொழுகையும் உங்களோட தொழுகையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழுகிறது கொஞ்சம் போல் உங்களுக்கு தெரியும். தஹ்கிருன்றது அற்பமாக நீங்கள் கருதுவீர்கள். யாரை சொல்கிறாங்க? நம்மளையா? நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தானே சொன்னது. சஹாபாக்கள் சொன்ன நீங்கள் அற்பமாக நினைப்பீங்க. நம்ம என்னடா தொழுகிறோம், அவன் தாண்டா அப்போ தொழுகிறான், அவ்வளோ அழகாக தொழுவாங்க. அது மாத்திரமல்ல, தஹ்கிரூன சியாமக்கும் மஅ சியாமிஹிம், நீங்கள் உங்களோட நோன்பை அவங்களோட நோம்போடு ஒப்பிட்டு பார்த்தீங்கண்டா, யார் சஹாபாக்களுடைய நோன்பை அவங்களோட நோம்போடு ஒப்பிட்டு பார்த்தீங்கண்டா உங்கள் நோன்பெல்லாம் கொஞ்சம் போல, நம்ம நோன்பே பிடிக்கல போல, அந்த பிடிக்கிறான் பாருங்க நோன்பு அப்படின்ற மாதிரி நோன்பு பிடிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனையும் அவர்கள் ஓதுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் ஓதுதல் என்பது அந்த தொண்டை கீழே இறங்காது, உள்ளத்துக்குள்ள அது வேலை செய்யாது. ரசூலுல்லாஹ் இதுக்கு சொன்னாங்க. இந்த ஆட்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் ஐனமா சகிஃப்துமூஹும், இப்போ சஹாபாக்களை விட நல்லா தொழுகிறது வெற்றிக்குரிய விஷயமா இல்லையா? சஹாபாக்களை மிஞ்சிறாங்களப்பா, அப்படி தொழுக, அப்படி நல்லா தொழுகிறவங்க, நல்லா நோன்பு குடிக்கிறவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கு நீங்கள் அவர்களை கண்டாலும் ஃபக்துலுஹும், கொன்றுங்க. தொழுகிறவனை கொல்லலுமா? நோன்பு குடிக்கிறவனை கொல்லலுமா? அப்போ ஏன் கொல்ல சொன்னாங்க? இப்போ இதுதான் நம்ம வெற்றியாளர்கள்டா யாருன்னு தெரிஞ்சு கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ நல்லா தொழுதாலும் வெற்றி பெறையலாதா? கொல்லுங்கன்னு மட்டும் சொல்லலை, ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரன், அவங்கள கொண்டா உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமானவர்களை, இப்போ நீங்கள் என்னடா இது தொழுகிறதையும் பிரச்சனைன்றார், இப்போ என்னத்தான் செய்ய சொல்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கண்ணியமானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடையணுண்டா அல்லாஹ் சொல்கிற ரூட்டில் போய் தான் வெற்றி அடையும். இல்லை நான் தொழுகிறேன் தானே, நான் நோன்பு பிடிக்கிறேன் தானே, நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் தானே, நான் உம்ராவுக்கு போகிறேன் தானே, நான் தர்மம் கொடுக்குறேன் தானே, இது மட்டுமல்ல, இதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறாங்க. தொழுது கிடிக்கிறாங்க, ஒரு நபி தோழர் போகிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா இப்போ ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு தொழுவாங்க. முதல் ரகாத்தில் சூரத்துல் பக்கரா போகும், அதுக்கு பிறகு ஆல இம்ரான் போகும், அப்படியே அந்த அளவுக்கு விடிய விடிய தொழுகிற ரசூலுல்லாஹ். ஒரு முறை கேட்குறாங்க, காலெல்லாம் வீங்கும் அளவு தொழும்போது ஆயிஷா நாயை கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் பாவங்களை மன்னிச்சுட்டானே, நீங்கள் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்யணும்? என்ன சொன்னாங்க? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருப்பதை விரும்பக்கூடாதான்னு கேட்குறேன். நான் அமல் செய்யணும்,
அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டாண்டா கூட நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நான் அவனுக்கு நன்றியோடு வாழணுன்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, உங்களில் யாரும் உங்கள் அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்கலாது. நீங்கள் நல்லா இபாதத் செய்றீங்க, ஆகவே நீங்கள் சொர்க்கம் பெறலாம், ஆகவே நீங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைக்காதீங்கன்னாங்க. உடனே நபித்தோழர் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் வலா அந்த, நீங்களும் தானே அமல் செய்றீங்க, அப்போ நீங்களும் ஜெயிக்க இயலாதா, நீங்களும் தப்ப இயலாதா? வலா அன, நானும், இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு, யாரின் மீது அல்லாஹ்வுடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளுமோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போவான், உங்களோட அமலால அல்ல. கண்ணியமானவர்களே, நாம் இந்த தலைப்பில் என்ன தேடணும்டா, வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? இது முக்கியமான ஒரு கேள்வி. நான் தொழுகை மட்டும் வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல, அந்த தொழுகை எப்படி இருக்கணும்ன்றது முக்கியமான ஒரு பாதை. தொழுகையாளிகளாக இருந்தால் நாளைய மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சில நபர்கள் வருவாங்க, நல்லா தொழுதிருப்பாங்க, நல்லா நோன்பு பிடிச்சிருப்பாங்க, ஆனால் நரகத்துக்கு போவாங்க. நல்லா தொழுதிப்பாங்க, குர்ஆன் ஓதிப்பாங்க, ஜக்காத் கொடுத்திருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க, ஆனால் நரகத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க என்றால் அவங்க தொழுகையில் எடுத்த கவனத்தை, இபாதத்துகளில் எடுத்த கவனத்தை அதை அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுல எடுக்கல. இதுதான் முக்கியமான விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேர் வருவாங்க, அவங்கள சொன்னாங்க அதாவது அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்ண்டா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்ன்னு நம்ம தமிழில் சொல்லணும்னா வங்குரோத்துக்காரன்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்க. ஓட்டாண்டி தானே, ஓட்டாண்டி தானே சொல்லுவாங்க, அப்துல் ஹக் ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்க, வங்குரோத்துன்னு சொல்லுது. வங்குரோத்துக்காரன் யாருன்னு தெரியுமானா நம்ம பார்சலில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார் ஒழுங்கான தொழில் இல்லையோ அவன் தான் வங்குரோத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற வங்குரோத்தை பற்றி நான் கேட்கல. வங்குரோத்துனா என்ன தெரியுமா, உங்களில் ஒருவர் நல்லா தொழுதிப்பார், நோன்பு பிடிச்சிருப்பார், ஆனால் அவர் பிற மனிதர்களுடைய விஷயத்தில் ஒரு ஆளை பற்றி புறம் பேசிப்பார், ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணிப்பார், ஒரு ஆள்கிட்ட வாங்கினதை கொடுத்திக்க மாட்டார், ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணிப்பார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், நாளைய மறுமையில் அங்கே பணமும் இல்லை காசும் இல்லை திருப்பி கொடுக்கறதுக்கு, அங்கே உங்களோட நன்மை தான் அதை ஈக்குவலாக்கும். நீங்கள் செய்த நன்மைகள், யாருக்கெல்லாம் நீங்கள் பிறருக்கு அநியாயம் பண்ணினீங்களோ, யாருடைய ஹக்கையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு கொடுக்கலையோ, யார விஷயத்தில எல்லாம் நீங்கள் தப்பாக நடந்தீங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் தொழுகை முடிஞ்சுது, இவர் நோன்பு முடிஞ்சா இப்போ நன்மை இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க கொடுக்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா, அவனோட பாவத்தை எல்லாம் இவர தலையில் தட்டுவான், அள்ளி கட்டு தொழுதாள், கடைசி நரகத்துக்கு போறாருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்போ என்ன விளங்குதுண்டா, நாம் தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம் என்பதோடு நமது வெற்றி முடியலை. நாம் தொழுகிறதோட பிறர் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். முன்சஃபில் நிற்பார், ஆனால் பார்த்தா ஊருடைய அவர் செக்கு எல்லாம் பவுண்டாகி பெரிய பிரச்சனைக்குரிய ஆளாக அவர் இருப்பார், எல்லா சீட்டுங்களையும் பார்ப்பார், தொழுகையும் செய்கிறாரு, இங்கிட்ட அதையும் பண்ணுறாருன்னா அப்போ நாம் சக்ஸஸ் ஆன ஒரு லைஃப்பை நோக்கி போகலைன்னு அர்த்தம். கண்ணியமான இஸ்லாமிய, இதெல்லாம் தகவல்களாக உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம். இப்போ அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், சின்ன ஒரு அத்தியாயம், நான் நினைக்கிறேன் இந்த சபையில் பாடம் இல்லாத ஆட்க இருக்க வாய்ப்பில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சவா. அல்லாஹ் சொல்கிறான் வல் அஸ்ர்ன்றான், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். பொதுவாக அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இப்போ வரையறுக்கிறான். இப்போ இந்த வசனம் இதோட முடிஞ்சால் நம்ம யாருமே அல்லாஹ்விடத்தில் ஜெயிக்க முடியாது, எல்லாரும் தோல்விதான். அப்போ அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லிட்டு இதில் இருந்து தப்புறதுக்கு என்ன வழின்றத அடுத்த வசனங்களில் சொல்கிறோம். இந்த வசனம், இந்த சூரா அல் அஸ்ர் இருக்குது, இந்த அத்தியாயத்தை மட்டும் நம்ம சரியாக அமல் செஞ்சோண்டா இது போதும் நம்மளோட வாழ்க்கை. இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி ஓதுறோம், சின்ன பிள்ளைகள் ஓதுறாங்க, நமக்கு பாடமாக்குறதுல யாராவது குயிக்காக தொழணுண்டா இந்த சூறா தான் ஓதுறோம். உண்மையாக சொல்ல போனால் இந்த சூறா ஒல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் முடிஞ்சு ருக்குக்கு போயாச்சு. அந்த அளவுக்கு சின்ன ஒரு சூறா, ஆனால் நமது வாழ்க்கையினுடைய வெற்றியை நமக்கு சொல்லித்தருகிற ஒரு சூறா. சூறா சின்னது தானே, இதில் எல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் சூறாவை குர்ஆனில் 3ல் 1ன்னாங்க. நீ ஓதினா 3ல் 1 ஓதின போல 3 முறை நீங்கள் குல் ஹுவல்லாஹ் ஓதினா முழு குர்ஆன் ஓதின நன்மை கிடைக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அந்த சூறாவில் அவ்வளவு விஷயத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்காங்க. இந்த அத்தியாயத்தை பாருங்க, காலத்தின் மீது சத்தியமாக. கடந்த வாரம் முபாரக் மதனி இந்த வசனத்தில் இந்த காலம் சம்பந்தமாக, காலம் பொன்னானது என்று பேசும்போது இதை பேசினாங்க. உண்மையிலேயே நம்மளோட டைம் எல்லாம் இருக்குது தானே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நம்மட நேரங்கள் எதற்காக நாம் செலவழிக்கிறோம்ன்றது அல்லாஹ் விசாரிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸூலு கதம அபதின், ஒரு அடியானுடைய பாதம் நகராது 4 விஷயத்துக்கு அவன் ஆன்சர் பண்ணணும். அதில் முக்கியமானது என்ன? ஒன்று, அவனோட காலம், அவனோட நேரத்தை எப்படி கழிச்சான்னு சொல்லும், அவனோட உடம்பை எதுக்காக பயன்படுத்தினான்னு சொல்லும், அவனோட பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாரிப்பான். மின் ஐ நக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து நீ பொருளாதாரத்தை சம்பாதிச்சா. பொதுவாக நம்மளல்ல, இன்றைக்கி சமுதாயத்தில் உள்ள ஒரு மைண்ட் செட்டப் என்னடா, வெளிநாட்டுக்கு வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டா எந்த பக்கத்தாலேயாவது காசை கொடுத்து வச்சிடும். இது ஹலாலா ஹராமா, இல்லை அது ஓமான் தானே, அது துபாய் தானே, அது சவுதி தானே. அந்த ஹராம் ஹலால் பேணுதல் இல்லாமல் நிறைய பேரை பார்க்குறோம். நமக்கு சம்பளத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். இது தலைப்பல்ல. நம்ம சம்பளத்துக்கு ஒரு 10,000 ரூபா தந்து நம்மளை வச்சுக்கிறோம். நமக்கு ஒரு வேலையை பொறுப்பு தந்துக்கிறாங்க. நாம் ஒரு ஒரு பர்ச்சேசிங் மேனேஜர் வைப்போமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கு என்ன அமானிதம்? பர்ச்சேசிங்கில் உன்னோட பெஸ்ட்டை நீ செய்யும், அதுக்கு தான் உனக்கு 10,000 சம்பளம் வழங்க சொல்லு. இவர் என்ன செய்வார்டா, போய் கம்பெனிகளோட பேசிக்கொள்வார், எனக்கு ஒரு இத்தனை வீதம் தந்துடும் அப்படின்ட்டு. அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கம்பெனிக்கு என்ன செய்வார், கம்பெனிக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை இவர் 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாராம். ஏன்னா இவருக்கு கீழே தானே எல்லாம் இருக்கும், 1 ரூபா இவருக்கு கமிஷனும். அப்போ இந்த மாதிரியான பொருளாதாரம் சம்பாதிக்கிற விஷயத்தில் நிறைய மோசடிகள் இன்றைக்கு நடக்குது. அது எந்த நாட்டில் செஞ்சாலும் சரி, தப்பான முறையில் நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடாது, விசாரிக்கப்படும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மின் ஐ நக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எந்த ரூட்டில் நீ அதை சம்பாதித்தாய், எந்த வழியில் செலவழித்தாய், ஏன் காசு தானே, எதை வேண்டாம் நான் வாங்குவேன், என்ன வேண்டாலும் செய்வேன்னு சொல்ல இயலாது. அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். அதில் முக்கியமானது என்னென்றால், உன்னுடைய நேரத்தை நீ எப்படி கழிக்க. இன்றைக்கி நம்மளோட நிறைய பேர் நேரங்கள் நம்ம பாவமான விஷயங்கள்லையும் கழிக்கிறோம். பிரயோசனமே இல்லாமல் நம்மளோட நேரங்கள் கழிக்கப்படுது. நம்ம பார்க்கணும், நம்ம செய்கிற இந்த வேலையால் அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்குமா, உலகத்தில் யாருக்காவது ஒரு நன்மையாக இருக்குமா, அல்லது நமக்காவது உடல் ரீதியாக இதில் என்ன சரி ஒரு நல்ல ஒரு உடல் பயிற்சி இருக்குமா, எந்த பிரயோசனம் இல்லைண்டா அந்த வேலையை கைவிட்டுரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பொதுவாக நம்ம இந்த என்டர்டைன்மெண்ட் வரும்போது நம்மளோட நேரங்கள் நிறைய வேஸ்ட் ஆகுது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த நேரங்களை பெருமதியாக எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாளைய மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது வஉதியல் கிதாப், அவனுடைய ஏடு அவனுக்கு முன்னால் இருக்கும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அந்த ஏட்டை பார்த்துட்டு கெட்டவர்கள் எல்லாம் பயந்து போய் விடுவார்கள். மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது, இது லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்னது பெருசு என்று எதுவுமே இல்லையே, அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நான் என்ன செய்ய போறேன்னு கதறுகிறார். அங்கு கதறி வேலை இல்லை, இங்கு நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின், நாம் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அது எடுத்தெழுதப்படாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்றான், வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய பதிவேடும் எங்க இருக்கு தெரியுமா, அவனுடைய கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், வனுக்ருஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, கியாமத்துடைய நாளிலே அவன் வாசிக்கிற ஏடாக நாம வெளியாக்கி விடுவோம். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக், உன்னுடைய பதிவேட்டை நீனே வாசிச்சு பார்ப்பா. உன்னுடைய பதிவேட்டை எங்கேயும் போனா நீனே வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உன்னை விசாரிப்பதற்கு நீனே போங்க. யாருக்கிட்டையும் போய் உன்னை பற்றி கேட்க வேணாம். ஓம் புத்தகம் உன் கையில் நிற்குது பாரு, இத்தனை தேதி ஓமால இந்த இடத்துல நான் இந்த வேலை செஞ்சேன். அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல்களை எந்த நேரத்திலும் நாங்கள் செய்யக்கூடாது. நேரங்கள் விசாரிக்கப்படும். இது தோல்வியாளர்களுடைய விஷயம். எனவே அல்லாஹு தஆலா காலத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக, இன்னென்று சொன்னா இன்டீட்னு சும்மா அரபுல, கண்டிப்பாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, யாருக்கு வெற்றி கிடைக்கும்டா, முதலாவது சொல்றான் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ. முதலாவது விஷயம் என்ன, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ. ஈமான் கொண்டார்கள்டா என்ன, ஓகே நான் மதரசால ஆமன்து பில்லான்னு பாடமாக்கி வச்சுக்கிறேன், நான் ஈமான் கொண்டுட்டு தானே இப்போ, அந்த ஈமானா இல்லை. ஈமான் என்பது உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் உங்களை கைட் பண்ணும். அந்த ஈமானத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஈமான் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் இல்லை மூமின் இல்லை மூமின் இல்லைன்னாங்க. யாரு ஆமன்து பில்லா சொல்லலையா, அவனையா
இல்லை. யாரை சொன்னாங்க? எவனுடைய தொந்தரவுல இருந்து அவனுடைய அடுத்த வீட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையோ அவன் ஈமான் உள்ளவன் இல்லைன்னா. அப்படின்னா நமது செயல்களுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நாம உதாரணமாக நல்ல மனிதனாக வாழ்றோம், நல்ல அஹ்லாக்கோட வாழ்றோம், அதில் அடையாளம் நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். நம்மகிட்ட அஹ்லாக் இல்லை, நம்மகிட்ட நல்ல மனிதர்களாக நம்ம வாழலை, நம்மளோட தொழுகை ஒழுங்கா இல்லை, நம்மளோட இபாதத்துகள் சரியா இல்லைன்னா நம்மளோட ஈமான்ல பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இருக்க மாட்டான். காரணம் ஈமான் இருந்தால் அவன் விபச்சாரத்துக்கு போக மாட்டான். அப்ப ஈமான் என்பது நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே தான் ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்குமே அக்மலுல் முஃமினீன ஈமானன், பூரணமான ஈமான் உள்ள மூமின் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் அஹ்லாக்கான, அவன் அஹ்லாக்கால் நல்லவனாக இருப்பான். நல்ல அஹ்லாக்கு யார் கிடைக்குதோ அவன் தான் கம்ப்ளீட் ஈமான் உள்ளவன். யார்கிட்ட அஹ்லாக்கு குறைய குறைய அவன் ஈமானில் பிரச்சனை இருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஈமானை சம்பந்தப்படுத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதை நம்ம சொன்னால் அது தனி தலைப்பாக மாறும். அது ஈமானிய வாழ்க்கையின் ஒரு தலைப்பில் நம்ம அதை பேசலாம். அப்போ முதலாவது வெற்றியாளர்கள் என்றால் யாரு? அவங்க மூமின்களாக இருக்கணுன்றதை நம்ம விளைவிக்கணும். மூமின் தான் யாரு? அவன் சகோதரத்துவத்தில் அது வெளிப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம், மூமின்களை அவங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறுறது, உதவி செய்கிறது, இதில் நீங்கள் எப்படி அவங்கள பார்ப்பீங்கண்டா கெமசலில் ஜஸத், நீங்கள் ஒரு உடம்பை மாதிரி பார்ப்பீங்க. ஒரு உடம்பு தான். ஈமான் உள்ளவர்கள்னா எப்படி பாங்கன்னா ஒரு உடம்பை மாதிரி பாங்க. இதை சக்காமின் உதுவும், அந்த உடம்புல ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால் ததா லஹு சாயிருல் ஜஸத், ஏனைய பகுதிகள் அதற்காக வருத்தப்படுது. அப்படின்னு அர்த்தம் என்னடா, யாராவது நம்மோட இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒரு பிரச்சனை, அல்லது நமது முஸ்லீம் சமுதாயத்துக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு நாட்டில் பிரச்சனை, அது இந்தியாவிலே ஆயிக்கலாம், பலஸ்தீன்லேயே ஆயிக்கலாம், சவுதியிலே ஆயிக்கலாம், யமன்லேயே ஆயிக்கலாம், ஓமான்லேயே ஆயிக்கலாம், முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைடா அவனுக்கு இங்கே வலிக்குது, அவனுக்கு கவலை வருது. யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காப்பாத்தியா அல்லாஹ், அந்த சிரியாவில் பாதிக்கப்படுற மக்களை காப்பாத்தியா அல்லாஹ், பலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுற மக்களை காப்பாத்தியா அல்லாஹ், அதே மாதிரி இந்தியாவில் பாதிக்கப்படுற மக்களை காப்பாத்தியா அல்லாஹ், ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்படுற இந்த உணர்வு ஒரு மூமினுக்கு வரணும். அதுதான் ஈமான் ஏற்படுத்த வேண்டிய சரியான விளைவு. இது கேட்டால் நான் மதரசால ஆமது பில்லா மலாய்க்கு ஒக்குத்துபி ஒரு சொல்லி பாடமாகிறேன். ஆகவே ஈமான், அந்த ஈமான அல்லாஹ் அங்கே சொல்லலை. ஆகவே நீங்கள் வெற்றி பெறணுமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது முக்கியமான முதலாவது அளவுகோல். அப்போ ஈமான் என்றவுடன் நம்ம ஒரு வார்த்தை அல்லது ஈமானியத்தில் சில தொழுகை நோன்பு போன்ற செயல்பாடுகள், அவர் ஈமான் உள்ளவர், ஏன் நல்லா தொழுறா தானே, அதை மட்டும் வச்சு பார்க்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கு கண்டாலும் கொன்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஏன் அவங்கள ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்க? நல்லா தொழுகிறவங்க தானே, நல்லா நோன்பு பிடிக்கிறாங்க, நல்லா குர்ஆன் ஓதுறாங்க, அப்போ ஏன் கொல்ல சொல்லணும்? அப்படின்னா அவங்க தொழுகையில் குர்ஆன் ஓதுறதுல நோன்பு பிடிக்கிறதுல ஏன் இபாதத்துகளில் எடுத்த அந்த கவனத்தை எதில் எடுக்கலை? அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான அந்த சரியான பாதையில் அவங்க போகலை. அவங்கள பற்றிய வரலாறுகள் நமக்கு தெரியும், படிச்சிருப்போம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் வெற்றி பெறணுமாக இருந்தால் முதலாவது வழி என்னன்னு கேட்டால் நாங்கள் ஈமானோடு வாழணும். அந்த ஈமான் என்பது நமது சகோதரத்துவத்தில் பிரதிபலிக்கணும், நமது வாழ்க்கையில் பாவத்திலிருந்து நம்மளை தடுக்கணும், நமது அண்டை வீட்டோடு எப்படி நடக்கிறத தடுக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் எதுவரையும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருக்குமோ அதை தன் சகோதரன் விஷயத்தில் அவர் விரும்பவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், ஈமான் கொண்டவராக முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ நான் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைச்சா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூமினே இல்லை. ஏன்? உனக்கு கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், எனக்கு நல்ல புள்ள கிடைக்கணும், ஏண்ட புள்ள எக்ஸாமில் முதலாக வரணும், ஏண்ட புள்ள எல்லாம் செய்யணும், ஆனால் அடுத்தவன் புள்ள வரப்படாது, வந்தா அவன் அப்படி அவனை அப்படின்ட்டு பொறாமை. அப்போ இந்த பொறாமை என்பது கூட உங்களோட ஈமானை பாதிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கிறேன்டா, என்ன மாதிரி என்ன அடுத்தவனு இருக்கணும்னு ஆசைப்படணும். அப்போ பொறாமை குணம் வந்தா நீங்கள் ஈமானில், அப்போ ஈமான் என்பது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்த வசனத்தில் நம்ம. அப்போ மனிதன் தோல்வி அடைவதற்கான அடிப்படையான காரணங்களில் முதலாவது என்ன? அவனோட வாழ்க்கை ஈமானியத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக இருப்பது, ஈமானை இழந்த வாழ்க்கையாக இருப்பதுன்றதை நாங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது வசனம் என்றா இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், முக்கியமான அடுத்த விஷயம் அமல், சாலிஹான நல்ல அமல்களில் ஈடுபடணும். அப்பதான் நீங்க சரியான
வெற்றிக்குரிய மனிதர்களாக இருப்பீங்க. உங்களோட அமல் சாலிஹானதாக இருக்கும். அப்போ அமல் எப்போ சாலிஹா இருக்கும்? நாங்கள் ஒரு வேலையை செய்வோம், அந்த வேலை மூலம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கணுமாக இருந்தால் ஆக முக்கியம் என்ன தெரியுமா? நம்மட சகோதரர் இந்த தலைப்பு தரும்போது அதை தனியாக எழுதி தந்தார். இதை சொல்லாமல் இந்த தலைப்பு நான் சொன்னேன், இதை நீங்களே பேசியிருந்தால் நல்லா இருந்தீங்க. காரணம் என்னென்னா, அது அவர் சொன்னதல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அது புரியுதா? நாங்கள் அமல் செய்கிறேன்டா, அந்த அமல் ஆக முக்கியமானது. நிறைய பேர் தோல்வி அடைகிற இடம் இதுதான். நிறைய பேர், நான் உட்படத்தான், எனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். நாளைக்கு அல்லா இடத்துல போய், ஏப்பா உனக்கு இல்மை தந்தனே, நீ என்ன செஞ்சான்னு அல்லா ஒரு கேள்வி கேட்போம். அப்போ நான் இப்போ அமல் செய்கிறேன், என்ன செய்கிறேன்? நான் இந்த பேப்பரில் பயான் நோட் பண்ணல எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்தி எல்லாம் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஏன் செய்யணும்? நான் இன்றைக்கு பயானுக்கு வராமல் இருந்தால் என்ன, நான் இந்த ப்ரோக்ராம் செய்யாமல் இருந்தால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா ஒரு நியாமத்தை கொடுத்தா அந்த நியாமத்தை அல்லாஹ் நாளைய மறுமையில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவான். உங்களுக்கு பொருளாதாரம் தந்திருந்தா அல்லாஹ் நாளைக்கு, என்னப்பா உனக்கு நல்ல வேலையை தந்தேன், கம்பெனியில் இவ்வளோ சம்பளம் எடுத்திய, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கினே, எல்லாம் செஞ்சிய, இதை வச்சு நீ எனக்காக என்ன செஞ்சான்னு ஒரு கொஸ்டின் ஒன்று உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். அதுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு ஆள் ஒதுங்கேலுமா? ஏலாது. 3 நபர்கள் விசாரிக்கப்படுறாங்க. அதில் முதலாவது நபர் யாரு? அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தான். அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துறான், உனக்கு இப்படியெல்லாம் தந்தனே, எனக்காக நீ என்ன செஞ்சான்னு கேட்குறான். அந்த மனிதர் சொல்கிறாரு, உனக்காகவா? விரோ பகலாக நான் தான் தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு. தர்மமெல்லாம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை எனக்காக செய்யலையப்பா நீ. புரியுதா? யாருக்காக செஞ்சா? மக்கள் உன்னை மாஷா அல்லாஹ் அவர் ஹாஜியார் நல்லா கொடுப்பார், யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த பேர் உனக்கு தேவை. அதை டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ நீ எதிர்பார்த்தா, என்னட்ட கூலி எதிர்பார்க்கலையே, நீ இங்கே வந்து ஒன்றும் எதிர்பார்க்கல, நீ செஞ்ச செயலுக்கான கூலி உலகத்தில் நீ எதிர்பார்த்தது கிடச்சி போச்சு. புரியுதா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்? இப்போ நான் சொல்கிறேன், என்னென்னு கேட்பான்ல, உனக்கு கொஞ்சம் இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தியிருந்தேனே, ஹதீஸ் எல்லாம் நீ படிச்சியே பாஸ் செய்ய, என்ன செஞ்சா? நான் தான் பயானெல்லாம் பண்ணினது உண்மைதான், நீ பப்ளிசிட்டிக்கு பயன் பண்ணிட்டு இங்கே வந்து கூலி கேட்கலுமா? புரியுதா உங்களுக்கு? நான் இந்த வேலையை செய்கிறேன்டாலும் அல்லாஹ் எனக்கு நீ தந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றுறேன். அல்லாஹ் எனக்கு எந்த விஷயத்தை நீ படித்து தந்தையோ, எந்த விஷயத்தை நீ எனக்கு இல்மை தந்தையோ, அந்த இல்முக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதைத்தான் நான் செய்யணும். இதில் நான் ஒரு பிரபல்யம் ஆகிறதுக்கோ, நான் ஒரு பேச்சாளர் ஆகிறதுக்கோ, அல்லது உங்கள்கிட்ட என்ன சரி ஃபைனான்சியலி டிரெக்டாக இன்டெரக்டாக என்ன சரி எதிர்பார்த்துக்கிட்டோ நான் இதை செஞ்சேன்டா, மறுமையில் போய் அல்லா இடத்துல கூலி கிடைக்குமா? அப்போ சாலிஹான செயல் என்பது, அந்த செயல் சாலிஹா இல்லையான்னு தீர்மானிக்கிறது என்ன? நம்முடைய இஹ்லாஸ். நாளைய மறுமையில் சில பேர் அல்லாஹ் கொண்டு வந்து, நான் சொன்னேன் 3 பேர். முதலாவது நபர் ஒரு பணக்காரர், அவர்கிட்ட அல்லாஹ் விசாரிக்கிறான். அதுக்காக இப்போ இல்மு எனக்கு இருக்குது, இல்லை நான் செஞ்சால் எனக்கு இந்த பிரபல்யமான எண்ணமெல்லாம் வருது, நான் மக்கள்கிட்ட அப்படிலாம் வருது, ஆகவே இந்த வேலையை உடையலுமா? விட்டா ஏன் செய்யலைன்னு அடுத்த கேள்வி வைப்பானே. அப்போ நான் செய்யவும் வேணும், அதை அல்லாஹ்வுக்காகவும் செய்யணும். ஆகவே அமல் செய்வது என்பது முக்கியம் அல்ல. நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய முன்னால் அல்லாஹ் சொல்றான், அவங்களோட அமல்களை எல்லாம் கொண்டு வருவோம். அந்த கொண்டு வந்த அமல்களை எல்லாம் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரான், பரத்தப்பட்ட புழுதி மாதிரி ஆகிவிடும். என்ன பிரயோசனம்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நாம் ஈமானோடு சேர்த்து நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அது நல்லதா இல்லையா என்று தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால் நமது இஹ்லாஸ். இன்னைக்கு எது ஷோவுக்கு தான் எல்லாமே. இன்னைக்கு உலகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம், எல்லா விளம்பரம். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரிசி மூட்டையை கொடுக்குறான், அரிசி மூட்டையோட விலை 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபா 1000 ரூபாய்ங்க. இவன் ஃபோட்டோ பிடிச்சி மீடியாலெல்லாம் போட்டு நாங்கள் அரிசி கொடுத்தோம், நாங்கள் பருப்பு கொடுத்தோம், பானை வச்சுக்கிட்டு பிரெட்டை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அவங்களையும் கேவலப்படுத்தி, இவங்க என்ன, நாங்கள் ஒரு அதாவது சில ஒரு தேவைக்காக ஒரு நிறுவனம் ஒரு ஆதாரத்துக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறன்றது அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து. நான் அந்த இடத்துக்கு போகலை. இவர் நீ கொண்டு கொடுக்குறது எனக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறியா, நீ அந்த ஃபோட்டோ எடுத்து நான் இவ்வளோ இது கொடுக்குறேன்டான். அப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்து போட்டு இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு, யா அல்லாஹ் உனக்காக நான் அரிசி கொடுத்தேன்டா, சோசியல் மீடியாவில் எல்லாம் கிடச்சிட்டு அங்கே போ, உன்னோட லைக்கு உன்னோட கமெண்ட்டு உன்னோட ஜஸாக்கல்லா உன்னோட மாஷா அல்லா அங்கே போய் பாரு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, நமது அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா பாருங்கள். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னால் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யுங்க. யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னான். அந்த வேலையை செஞ்சு முடிஞ்சு கேட்குறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னான்னா, யா அல்லாஹ் எங்கிட்ட இதை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள். அல்லாஹ் தானே சொன்னான்,
அல்லாஹ்வுக்கு தானே செஞ்சாங்க. ஆனாலும் ஒரு அமலை நம்ம செய்யும் போது, யா அல்லாஹ் இந்த அமலை என்னட்டிருந்து நீ ஏற்றுக்கொள்ளு என்கிற அந்த இஹ்லாஸான துஆவும், அந்த செயல் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நம்ம நிறைய பேர் உண்மையிலே துரதிர்ஷ்டவசமும் தான், சில விஷயங்கள் நமக்கு நினைச்சாலும் அதை தவிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறோம். நம்ம ஹஜ்ஜி உம்ராத்துக்கு எதுக்கு போகிறோம்? அல்லாஹ்வுக்காக போகிறோம், செலவழிக்கிறோம், அங்கே போய் ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நான் வாரக்கிழமைக்கு உம்ராவுக்கு போகிறேன், நான் வாரக்கிழமைக்கு ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்ல வேண்டிய நிற்பந்தோம். சொல்லாட்டியாலும் பாருங்கள் உஸ்மாவை போய்த்தாரு அப்படின்னு கூட்டாளிமார் கிடையாது, அது வேறு பிரச்சனையாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே நம்ம இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சொல்கிறது என்பது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஊருக்கு போகும்போது சொல்கிறது தானே, வெக்கேஷன் போகிறோம், வைத்து வாரோம், துவா செஞ்சுக்கணும், அந்த மாதிரியான நோக்கத்தில் ஒரு பயணம் போகிற அந்த நெருக்கமானவங்ககிட்ட சொல்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் சொன்னால் தப்பில்லை. இதையே ஒரு விளம்பரமாக நீங்கள் செஞ்சீங்களா இருந்தால் போகிற உம்ரா செலவழிக்கிற காசு வேஸ்ட். ஏன்? அதில் இஹ்லாஸ் இல்லையே. அப்போ ஆக முக்கியமானது சாலிஹான அமல் என்று நீங்கள் ஒன்று அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா அதுக்கு 2 நிபந்தனைக்கு. இது சாலிஹானது யார் சொல்லணும்? இது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? இந்த முதலாவது இஹ்லாஸ் இருக்கணும். அது இமாம்கள் சொல்கிறாங்க. 2வது நினைக்கணும், நபி வழியின் அடிப்படையில் அதை செஞ்சுங்க. முக்கியமாக தொழுகை எடுங்க. நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு நன்மை தருவோம். அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சால் தான் அது அல்லாஹ். இல்லை நான் செஞ்சேன் தானே, நீ செஞ்சதுக்கு நான் சொன்னது செஞ்சியா? இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அமல் என்பது எப்படி, அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க தொழுகிறாங்க, நல்லா நோன்பு குடிக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, எங்கே கண்டாலும் கொன்றுங்க. அப்போ ஏன்றால் அந்த அமல் விஷயத்தில் அந்த அமல் அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்படி பயனற்ற செயல்பாடுகளை உடையவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது என்ற 2வது விஷயம். 3வது விஷயம் என்னடா, வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை நீ சொல்லும். வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், சத்தியத்தை சொன்னால் என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு பிரச்சனை வரும். பிரச்சனையே வரையில்லைண்டா நீ உஸ்மாமே இருக்கணும். நமக்கு என்ன போச்சு, அவன் செஞ்சால் செஞ்சுட்டு போடணும், நமக்கு என்ன? நம்ம உண்மையிலே சொல்லப்போனால் மிக பலவீனமான ஒரு நிலைமைக்கு நானும் தான். சில நேரத்தில் சில நபர்கள் மார்க்கம் தடுத்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன மனசில் இங்கே என்ன சொன்னால் அவருக்கு என்ன சரி மனசில் நினைப்பாரோ, இல்லாட்டி இவர் தப்பாக நினச்சி கொள்வாரோ அப்படின்ட்டு நான் போகிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. என்ன தெரியுமா? மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் தவறை காணுகிறாரோ என்ன செய்யணும்? ஃபல் யுகையிர்ஹு பியதி, அதை அவர் தன்னுடைய கரத்தால் கையர் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? தடுக்கிறதில்ல. என்ன சொன்னாங்க? ஃபல் யுகையிர்ஹு பியதிஹிண்டா, கரத்தால் அதை மாற்றி விடட்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை வழங்க என்னது, அதை தடுக்கிறதுன்றதுக்கு வேற வார்த்தை இருக்குது, விளங்குதா? ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க அதை மாத்திருங்கன்றாங்க. உங்க புள்ள ரசூலுல்லாஹ் பாருங்க, ஹசன் ரலியல்லாஹு அவங்க ஜகாத்துக்குரிய ஈச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க. சொல்லிக்க வேண்டியது, பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே சாப்பிட்டு போடும், உடனே அதட்டுறாங்க, அதை தடுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் தவற கண்டா ஃபல்யுகையிர்ஹு பியதி, கரத்தால் நிறுத்தி விடட்டும். நமக்கு அந்த ஈமான் வரலன்னும், நமக்கு அதை கரத்தால் போய் பிடுங்கி வீசி எரிஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை. 2வது கட்டம் என்ன? உங்களுக்கு முடியலைண்டா ஃபபிலிசானிஹி, நாவால சொல்லுங்க. இதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை செய்றீங்க, இது மார்க்க ஹராம் இல்லையா, நீங்கள் இது செய்யலாமா அப்படின்னு சொல்லுங்க. சரி அதுவும் முடியலை, ஃபஇல்லம் யஸ்தி ஃபபிகல்பி, உள்ளத்தாலையாவது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அல்லாஹ் என்ன காப்பாத்திரு, இந்த செயலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாலிக அஃஅஃபுல் ஈமான், இதுதான் ஈமான்ட கடைசி நிலைமை. அப்படின்னா வழங்குதா? நீ உள்ளத்தாலையும் வெறுத்து ஒதுங்கலன்னு சொன்னா இதுக்கு மேலே உனக்கிட்ட ஈமான் இல்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ ஒரு தவறை காணும் போது நம்ம தடுக்கணும். நம்ம நினைக்கப்படாது நம்ம சொல்லி இவன் என்ன கேட்கவா போகிறான், நமக்கு தேவையில்லையே. நான் பல முறை இந்த தலைப்பில் இந்த சப்ஜெக்ட் பேசிக்கிறேன். நான் இந்த இடத்துல கூட நான் சொல்லி நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா. ஒரு ஆளுங்கன உட்காந்துக்கிட்டு சாராயம் குடிச்சிருக்கான்னு வைங்க உதாரணத்துக்கு. அதை நான் உட்காந்துக்கிட்டு குடிக்கிறார், என்ன அவர் தானே குடிக்கிறார், நானாக குடிக்கிறேன், இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது குடிக்கிறாங்களா, இல்லையே, குடிச்சிட்டு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தி. ஒரு கப்பல்ல 2 தட்டி, அதில் துண்டு குலுக்கி போடுறாங்க,
மேல் தட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இது உதாரணமே, ரசூலுல்லாஹ் சொல்கிற சஹீஹான ஹதீஸில் வர உதாரணம். மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர். இப்போ தண்ணி எடுக்கணும்னு சொன்னால் மேலே தான் வரணும். கீழே இருந்து தண்ணி கிடைக்காது தானே கப்பலில், மேலே வந்து தான் தண்ணி எடுக்க வேண்டியது. இந்த கீழ்த்தட்டில் உள்ளவன் என்ன நினைக்கிறான்டா, எதுக்கு மேலே போய் இவனுக்கு கரைச்சி கொடுத்துக்கிட்டு, நமக்கு ஒரு சிரமம் தானே, பேசாமல் இந்த நமக்கு இல்லாத தண்ணி ஓட்டை போடுறோமே அப்படிங்கிறாங்க. ஓட்டை போடுறாங்க, மேலே இது எட்டி பார்க்குறாங்க, என்ன ஓட்டை போடுறாங்க, போடட்டு நமக்கு என்ன இது அப்படி நினைப்பீங்களா? கப்பலில் நினச்சா என்ன நடக்கும்? நீங்களும் சேர்ந்து தான் அழிய போகிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கையை பிடிச்சி தடுத்துருங்கண்ணா. இது என்னத்துக்கு உதாரணம் சொன்னாங்கண்டா, யாராவது தப்பு செஞ்சா ஐஸ் பாவிக்கிறாங்க, நம்ம பிள்ளைய பாவிக்க இல்லையே, எவனோ பிள்ளை பாவிச்சா நமக்கு என்னன்னு நினைக்காதுங்க, தடுப்பதற்கான வேலைகளில் நீங்கள் இறங்குங்க. இதுக்கு தான் சார் இந்த மாதிரி பயான ஏற்பாடு செய்கிறோம். நம்ம சமுதாயத்தில் நமக்குள்ளேயும் தான் நம்மளை சுற்றி நடக்கிற தவறுகள் தடுக்கப்படணும்டா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும். அந்த பொறுப்பு தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை. நல்லா விலை கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கையை பிடிச்சி தடுங்கன்னாங்க. தடுக்கலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்தவன் புள்ள மட்டும் அழியாது, அதே தவறால் ஓண்ட வீட்டுக்குள்ளே வந்து நாளைக்கு ஓம்புள்ளையும் அழிஞ்சு தான் போகும். நல்லா பாதுகாக்கும். அப்போ தவறை தடுக்கும் போது உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்களா தவறு செய்கிறவங்க? இல்லை. ரசூலுல்லாஹ் மக்கால எவ்வளோ மதிப்புக்குரிய ஆள், எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்பிக்கையா, முகமது போங்கப்பா அவர் தான்ப்பா, நாணயம்மா அவன் தான்ப்பா, அமீன் அவர் தான்ப்பா, உண்மையா அவர் தான்ப்பா. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் மக்காவில் மலையில் ஏறி சஹாபாக்கள்கிட்ட அந்த அந்த மக்காவில் உள்ள அன்றைய காவிர்கள்ட்ட கேட்குறாங்க. முதலாவது கேள்வி அவங்களுக்கு, நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, இல்லை இல்லா சொல்லுங்க, அதெல்லாம் இல்லை, நான் இப்போ மலையில் நிற்கிறேன், எனக்கு பின்னால் உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு படம் வருதுன்னு நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ இங்கே என்ன பயம் நடந்ததா? இல்லை. முதலாவது கேள்வி என்ன? தன்னை பற்றி அந்த மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ இதே விஷயத்தை நாம் எங்கேயா சொன்னால் நீங்கள் சில நேரம் பொய்யும் சொல்லுவீங்க தான் அப்படின்னு தான் வரும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்னால், ரசூலுல்லாஹ் நாம சொல்ல, நீங்கள் சொன்னால் அது உண்மையாக தான். ஏன்னா நீங்கள் பொய் சொல்கிறாள் இல்லையே, பொய் சொல்ல மாட்டீங்க, ரைட், பொய் சொல்ல மாட்டேன் தானே. அல்லாஹ்வோட தூதை எத்தி வைக்கும்போது முதலாவது என்ன கிஃப்ட்டு? மண் அள்ளுறான் யாரு? அபூலஹப். அள்ளி வீசி போட்டு சொன்னான், தப்பன் லக் அலிஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போவ, இதுக்கு தானே எங்களை எல்லாம் நீங்க கொண்டு கொண்டு கூட்டினா, இதுக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டா. ரசூலுல்லாஹ் செஞ்ச தப்பு என்ன? ரசூலுல்லாஹ் செஞ்ச தப்பு என்ன? அவருடைய பொருளாதாரத்தை எடுத்தாங்களா? இல்லை. பொய் சொன்னாங்களா? இல்லை. நாணயம் இல்லாமல் நடந்தாங்களா? இல்லை. என்ன சரி செஞ்சாங்களா? இல்லை. சொன்ன விஷயம் அல்லாஹ் வணங்குன்றான். அவனுக்கு கோவம் வந்துச்சு. உடனே அல்லாஹ் என்ன சொன்னான்? என்ன செஞ்சான் அல்லாஹ்? என்ன செஞ்சான் தெரிஞ்சாங்க சொல்லுங்களேன். சூரா லஹப் இறக்கினான். சூரா லஹப் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்ப. அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமா போட்டு இறங்கி. புரியுதா உங்களுக்கு? ஏன் இது நடந்தது? நீங்கள் ஹக்கை சொன்னீங்கண்டா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண சில ஆளுக்கு சொல்கிறது, இந்த பாருங்க, நான் 5 நேரம் பள்ளிக்கு போகிறேன், தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், ஹதீஸை பார்க்குறேன், ஏண்ட பாடு, நான் இன்னொரு ஆளுக்கு போய் மார்க்க சொல்ல போகிறல, ஏன் நம்ம சொல்ல அவன் பிரச்சனைக்கு வர? இவர் சொல்கிறாரு, நான் என்னமோ ஈமானில் உறுதியான ஆனா, அவர் பச்சை பலவீனமான ஒரு வேலையை நீங்கள் செய்வீங்க. நீங்களும் இஸ்லாமிக்கு தானே. இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வாழ்றதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்துக்காக வெளியாக்கப்பட்டவர்கள் நீங்க. கைர உம்மத்தின் அல்லாஹ் யாரை சொன்னா? உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக நீங்கள் வெளியாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொன்னா உங்களுக்காக நீங்க வாழக்கூடாது, பிறருக்காக நீங்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டீங்கன்னு அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துக்கும் சேவை செய்ய சொல்லி நம்மள அல்லாஹு தஆலா சொல்றோம். ஆகவே வெற்றிக்கான பாதை என்று நீங்கள் நினைச்சீங்க என்றால் ஹக்க சொல்லாத ஒரு வெற்றி பாதை இல்லை. நான் தாவாலாம் செய்ய மாட்டேன், எனக்கு அதில் சம்மந்தம், அதில் அர்த்தம் என்ன? எல்லாரும் வந்து உட்காந்துட்டு பயான் பண்ணணும்னு அர்த்தமா? இல்லை. இந்த ரியாஸ் சகோதரர் வந்தார், இந்த இதை செஞ்சார், இதை தூக்கி போட்டார், அந்த மைக்கோட பாடுபட்டாங்க, இது அத்தனையுமே தாவா தான். தாவாண்டா இங்கே வந்து நின்றுக்கிட்டு மைக்கில் வந்து நின்று உங்களுக்கு பயான் பண்ணா தான் தாவா இல்லை. அதுக்கான அத்தனை அட்டிப்படை, சில ஆளுக்கு பொருளாதாரம் செலவழிக்கிறீங்க, சில ஆளுக்கு அந்த டீ வாங்குறீங்க, இந்த கேட்டு அமர்த்துறீங்க, இந்த ஏசியை ஓப்பன் போடுறீங்க, இதை க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாமே தாவாவுடைய விஷயங்கள். தாவாண்ட உடனே நம்ம நினைக்க, நான் எங்கே தாவா செய்கிறேன், நான் வாரேன் பல்பு போடுறேன், நான் தாவா செய்யலை. நீங்களும் தாவா தான் செய்கிறீங்க. விளங்கா சொல்லுது. கண்ணியமானவர்களே, அப்போ நாம் வெற்றி பெறணுமா இருந்தால் முதல் விஷயம் என்ன?
ஈமானிய வாழ்க்கை. ரெண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல், சாலிஹான அமல். மூணாவது என்ன? ஹக்க சொல்லணும். இப்போ சில நேரம் ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். இவனுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமா, இவன் நம்ம சொன்னால் கேட்பானான்னு நம்ம ஒரு எண்ணம் வரும். இதுவும் சைத்தான விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க அந்த சமுதாயத்தில். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் அல்லாஹ் ஒரு தடை வச்சா, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. இவனு அத்தனை மீறினானோ இஸ்ரேல்காரன், இவனு அத்தனையும் மீறி சபிக்கப்பட்டு நிலமில்லாமல் அல்லாஹ் திண்டாட விட்ட ஒரு கூட்டம் தான் இந்த யூதர்கள். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய அநியாயம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் முஸ்லீம் சமுதாயத்தில் பலவீனங்களும் இருக்குது, அது தனியாக பேசுவோம். இந்த யூதர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தந்திரம் பண்ணாங்க. விளங்குதா? தந்திரம் பண்ணி அந்த செயலை மீறினார்கள். இப்போ இடையில பொதுவாக இருக்குதானே, ஒரு தவறு நடந்தால் தடுக்கும். யாராவது தவறுகளை தடுக்கிற அல்லது தாவாவுடைய விஷயங்களை செய்யும் போது இந்த சில ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா, இவருக்கு என்ன தாவாவை பற்றி தெரியும், இவருக்கு தாவாவோட உஸ்லூப் தெரியுமா, இவர் யார் தாவா செய்ய, இவருக்கு என்ன, இவர் அங்கெல்லாம் போய் சொல்கிறாரு, இவனுக்கெல்லாம் சொன்னால் என்ன கேட்க வரும், இவனும் யார், அப்போ யாருக்கு தாவா செய்யணும்? அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்அலுஹும் அனில் கர்யத்தி அல்லதி கானத் ஹாதிரத்துல் பஹர். கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு சாராரை பற்றி நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். சனிக்கிழமையில் அவர்கள் வரம்பு மீறினார்கள். என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு பாவத்தை தடுத்தா அதை நீங்கள் நெருங்காமல் இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு சோதனையை உண்டாக்குவோம். இப்போ நம்ம ஒரு ஹராத்தை அல்லாஹ் தடுத்துட்டான்னா அந்த ஹராத்தில் போகணுன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு உங்களுக்கு உதாரணமாக விபச்சாரம் கூடாது. நீங்கள் விபச்சாரம் கூடாதுன்றதுல உறுதியாக தான் இருப்பீங்க. ஒரு பொம்பளை அழகே இருக்காது, உங்களோட கண்ணுக்கு அதை அழகாக காட்டி விளங்கா சொல்ல அந்த விபச்சாரத்துக்கான ஒரு சூழலை உருவாக்கினானா இல்லை? யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த பொம்பளை தானா கதவையெல்லாம் முடிக்கிட்டு வாண்டு கூப்பிட்றா, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. வரல உன்னை ஜெயிலில் போடுவேன்றா. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு வகையில் நிர்பந்தம் கூட அவர் செஞ்சிருக்கலாம். என்ன சொன்னார்? அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், நான் துரோகம் பண்ண வரலன்னாங்க. அப்போ பாவத்தை அல்லாஹு தஆலா தடுத்தாலும் அதை அடையிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாகிக்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அந்த சனிக்கிழமை நாளில் இவங்களுக்கு மீன் தலையை காட்டிக்கிட்டு கூடுதலாக மீன் தெரிகிற மாதிரி காட்டி விட்டான். இவங்க பார்த்தாங்க, இன்றைக்கு விட்டா அடுத்த நாளைக்கு இந்த மீன் வரப்போறல, அல்லாஹ் தடுத்துக்கிறானே, அதெல்லாம் பார்த்துக்கொள்ளோண்டு ஒரு ஹீலா பண்ணினாங்க, தந்திரம் பண்ணினாங்க. அப்போ தந்திரம் பண்ணி அந்த மீனை பிடிக்கிற நேரத்தில் நல்ல மக்கள் கொஞ்சம் பிரிப்பாங்க தானே, அவங்க வச்சு சொல்கிறாங்க, எதுக்கப்பா நீங்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திக்கிறான் இல்லையா, இதை நீங்கள் செய்யலாமா அப்படின்னாங்க. அப்போ உடனே இந்த இடையில உள்ள ஆள் கேட்குறாங்க தெரியுமா, இவங்க நம்ம சிங்களத்தில் சொல்கிறேன், தமிழ் தெரியாத ஆளுக்கு கோச்சு கொள்ளாதீங்க, தமிழில் பேச இயலாது. அதை சொல்லுவாங்க, பல்லா ஃபித்ரு கண்ணத்தினே கண குணாட்ட தென்னத்தினேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு பிராணி இருக்குது, அது வைக்கல திங்காது, திங்கின மாட்டையும் விடுறது, அதை குறைச்சி அனுப்பிடணும். அவனு செய்கிறதில்ல, பிறரை விடுறதும் இல்லை. அப்போ இந்த நல்ல மக்கள் போய் அந்த தவறை தடுத்த நேரத்தில் சொல்கிறாங்க, இடையில ஒரு சாரார், லிம்ம தஇதுன கௌமன், ஏன் அவங்ககிட்ட போய் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க, அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅذிபஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அழிக்க போகிற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போய் சொன்னால் திருந்த போகிறாங்களா? அப்போ இந்த நல்ல மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, காலு மஅதரத்தன் இலா ரப்பிக்கும், எங்களோட ரப்பிடத்தில் போனால் அல்லாஹ் கேட்பான், உங்களோட கண்ணுக்கு முன்னால் தப்பு செஞ்சாங்களே போய் தடுத்தீங்களா? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தப்பணும், சில நேரம் அவர்கள் திருந்தி விடலாம். அவங்க திருந்துவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியுமா? ஃபிரௌன் திருந்த மாட்டான்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், இது ஹப் இலா ஃபிரௌன், ஃபிரௌனுக்கிட்ட போ, அவனுக்கு சொல்லி. அப்போ திருந்துவானாங்க இல்லையான்றது நமக்கு தெரியும். தவறு நடக்குதா, நம்ம பகுதி என்ன, நம்ம சொன்னால் நம்ம சேஃப். அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா, அந்த சம்பவம் சொல்லி போட்டு, அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தவறுகளை தடுத்த மக்களை நாம் பாதுகாத்து விட்டோம். அகதினல்லதீன வலமு, அக்கிரமம் செய்தவர்களை நாம் பிடிச்சோம். யார் அக்கிரமம் செஞ்சவங்க? தவறை தடுக்காம இருந்த அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள்ன்றதை பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களே, வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க தாவா விட்டுறாங்க. நம்ம இந்த சகோதரர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ வேலைகளை விட்டுப்பட்டு. சில சகோதரோட பிஸி எனக்கு தெரியும், அவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க. அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் இந்த தாவாவை தலையில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தணும், விடப்படாது, செய்கிறீங்க, இதை விடாதீங்கன்னு சொல்கிறோம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தாரது உண்மையிலே அல்லாஹ் நமக்கு செஞ்சுக்கிற ஞாபகம். இந்த ஓமல்ல இன்றைக்கு எத்தனை பேர் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் சினிமாவில் உட்காந்துருக்கிறான். நமக்கு இந்த சபைக்கு வர வச்ச அல்லாஹ் யார்? இந்த அல்லாஹ்வை புகழுங்க. இந்த வேலை நின்றுட்டுன்னு வைங்க, நம்ம அழிய போகிறோன்னு அல்லாஹ் பாதுகாக்கும். இதில் கேர் எடுங்க.
இதை கைவிடாதீங்க, இதில் கவனம் இல்லாமல் இருக்காதீங்க. அல்லாஹு தாலா ஏன் நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம்? நாளைய மறுமையில் யா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நீ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டான்னு நமக்கு முன்னால் சொல்லப்பட்டா எங்கே போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில நபர்களுடைய இடது கையில் பட்டோலை வழங்கப்படும். அந்த பட்டோலையை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இந்த பட்டோலை எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய விஷயம் உலகத்திலேயே நான் அழிஞ்சு இல்லாமல் போய்க்கலாமே, எழுப்பப்படாமல் இருந்திக்கலாமே, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு இருந்த பலம் எனக்கு உதவி செய்யலையே, எனக்கு யாருமே இல்லையே, கதறான். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது சோழே. ஆக வெற்றியாளர்களுடைய அந்த 3 பண்புல 3வது விஷயம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லுஐனல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரிப்பவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? ذلك بما عصوا وكانوا يعتدون, வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்து கொண்ட தவறை தடுக்காம இருந்தாங்க. தவறை தடுக்கிறது, நன்மை ஏவுறது என்பது அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின், மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு உங்களோட தொழுகையை சொல்லலை, நோன்பை சொல்லலை, எதை சொல்றான்? நீங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகம். ஏனென்றால் நீங்கள் மக்களுக்கு நல்லதை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. வெற்றிக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த சப்ஜெக்டில் ஒரு காவாசியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிக்க கஷ்டம். பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸ்ன்னு சில விஷயம், மாஷா அல்லாஹ் அவர் லைஃப்பில் சக்ஸஸாக, என்னடா சக்ஸஸ்ன்னு பார்த்தா பொருளாதாரம் அது சக்ஸஸாக, மாஷா அல்லாஹ் அவர் வெல் செட்டில்டு. என்ன, யூரோப்பில் அவர் போய் இருக்கிறாராம், செட்டில்டா. அங்கே போய் அவன் படுற பாட நேராக போய் பார்த்தா தெரியும். யூரோப்புக்கு போன சக்ஸஸா இல்லை, அவர் அமெரிக்காவில் போய் வெல் செட்டில்டு ஆகிட்டார். இலங்கையில் உள்ளதெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு போய் அவர் ஆப்பிரிக்காவில் வாழ்றார், செட்டில்டா. இது இல்லை, நீங்கள் என்ன செட்டில்னு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டாலும் எனி டைம் நீங்கள் இந்த உலகத்துக்கு விடை கொடுத்தே ஆகும். ஒரு மனிதன் மௌத்தா போறான், அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், இல்லை என்னோட பேங்கில் உள்ளதை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் வைஃபோட பேருக்கு மாற்றிட்டு வரேன், கொஞ்சம் டைம் தாங்கன்னு அல்லாஹ் கொடுப்பானா? சான்ஸ் இல்லை சகோதரர்களே. உண்மையான வெற்றி என்பது இந்த உலகத்தில் நீங்கள் பில்லியனர் இல்லை, டில்லியனர் இல்லை. வா, மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தன், அவனுக்கு டாக்டர்மார் சாப்பாடு கொடுக்கறதுக்கு 100-150 பேர் இருந்தாங்களாம் சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தால் காசு என்ன, காசுக்கு என்ன பஞ்சன்னு. இந்த உலகத்தில் இந்த காசு, பணம், பொருளாதாரம், பதவி, சொத்து, இது எதுவுமே நிற்காது. ஒன்று அது இருக்கி நம்ம இருக்க மாட்டோம், நம்ம இருப்போம், அது இருக்காது. ரெண்டில் ஒன்று நமக்கு போயிடும். அல்லாஹ் ஒரு சக்ஸஸை சொல்கிறான். என்ன சக்ஸஸ் தெரியுமா? அதாவது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு மனுஷனும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். தாயிக்கான்றது டேஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லுது. ஒவ்வொருத்தனும் மௌத்தை டேஸ்ட் பண்ணித்தான் ஆகுவான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளிலே. அங்கே தான் உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தீங்களா, என்னுடைய சாதுரியத்தை, என்னுடைய திறமையை மார்க்கெட்டிங்கில் ஒரு வெல் டேலண்ட் என்னென்னா அத்தனை போய் அவருக்கு சொல்ல தெரியும்னு அர்த்தம். இன்றைக்கு அதான மார்க்கெட்டிங். உங்களால் ஒரு கெட்ட பொருளை ஏமாற்றி விற்க தெரிஞ்சால் அவர் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். உனக்கெல்லாம் பிழைக்க தெரியாடாப்பா, உன்னையை கொண்டு மார்க்கெட்டிங்கில் போட்டிக்கிறாங்களேன்னு நம்ம. இப்போ நான் ஒரு மூமின் போய் மார்க்கெட்டிங் மேனேஜரில் வேலை செய்யலாம். இப்போ போய் சொல்ல உங்களுக்கு வராது, உங்களுக்கு எடுக்க மாட்டேன், இன்டர்வியூலே உனக்கு வேலை தர இயலாது, நாங்கள் கால் பண்ணுறோம், ஐ வில் கால் யூ இன்ஷால்லான்றோம். அப்படி தான் இன்றைக்கி நிலைமை. பொய் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்போ சக்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கிறது என்னது? நம்ம நல்ல வெல் டேலண்ட் ஆகிக்கிறோம், நல்ல சாதுரியமான பேச்சா. என்னண்டா ஒரு பொருளை விற்கிறேன்னா அத்தனை பொய் அவர் சொல்லணும். ஒழுங்கா சொல்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லண்டா, நீங்கள் இந்த உலகத்தில் எது வேணாலும் செஞ்சிடலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். சில ஆளுக்கு சொல்கிறது, நாங்கள் எந்த கேஸாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு லோயர் இருக்கு, நான் ஜெயிச்சிடுவேன். என்ன அநியாயத்தை பண்ணாலும் இவர் ஜெயிச்சிட்றாரா, அது ஒரு பெரிய டேலண்ட்னு சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயம் பண்ணுறவங்க நினைக்க வேண்டாம், நீங்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ் விளங்காமல் இருக்கிறான். நீங்கள் செய்கிற எல்லாம் தெரியும். அப்போ அல்லாஹ் ஏன் பிடிக்கல? டைம் வச்சுக்கிறான். அதுக்கு டைம், அந்த டைம் வந்தால் தான் அல்லாஹ் சொல்லலாம் பார்வையெல்லாம் மேலே உள்ளது கீழே வராது, குட்டிப்பா அப்படி பிடிப்பணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களோட முழுமையாக கூலி வழங்கப்படுவது கியாமத்துடைய நாளில் தான். அல்லாஹ் சொல்கிறான்,
ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி பெற்றவன். இந்த உலகத்தில் எனக்கு மாஷா அல்லாஹ் எல்லாம் இருக்குது, வெற்றி இல்லை. அது வெற்றின்னு நல்லா சொல்லலை. உண்மையான வெற்றி என்பது மௌத்துக்கு பிறகு நீங்கள் அடைய போகிறது தான். அந்த வெற்றியைத்தான் அல்லாஹு தஆலா வெற்றிங்கிறான். இங்கே கிடைக்கிறதெல்லாம் நியமத்துகள். பொருளாதாரம் கிடைக்குதா, அது ஒரு நியமத். அந்த பொருளாதாரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சால் தான் அது வெற்றியாக மாறும். உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குதா, அது ஒரு நியமத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இடத்துல நீங்கள் நன்றி செலுத்துங்க. அவனுக்காக நீங்கள் சுஜூதில் விழுங்க. யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நியமத், சந்தோஷம். நல்ல வீடு இருக்குதா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளைகளா, நல்ல தொழிலா, அல்ஹம்துலில்லாஹ். எப்போ அது சக்சஸ் தெரியுமா, அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக சரியான முறையில் நீங்கள் அதை கையாண்டால் மறுமையில் கிடைக்க போகிறது தான் வெற்றி. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படின்னா 3 விஷயம். அதாவது ஒரு மனிதன் லா ஹஸத இல்லா ஃபித்னத்தை, 2 விஷயத்துக்கு தான் பொறாமை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திக்கிறான், அவன் அல்லாஹ்வோட பாதையில் நிறைய கொடுக்குறான். அவனை பார்த்து நீங்கள் பொறாமப்படலாம். பாருங்கப்பா, அவனை மாதிரி நம்மளால் வர முடியலையே அப்படின்னு இன்னைக்கு பொறாமப்படுறான். அவனை எப்படி கவுத்தலான்னு அந்த பொறாமை அல்ல, அவனை மாதிரி நானும் நன்மை செய்யும். இன்னொரு ஆள் இல்மை கொடுத்திக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குறார். ஆறு எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, அதில் தான் உங்களுக்கு பொறாமை வரணும். இந்த உலகத்தில் நீங்கள் பொறாமப்படுறேன்டா. அப்போ உண்மையான வெற்றி என்பது இந்த உலகத்தை மறுமைக்காக யார் பயன்படுத்துகிறான்னு பார்க்க. நல்ல காசுக்காரன் தான், ஓகே காசுக்காரன் தான், ஒரு பண்டமும் இல்லையே. அவர் சமுதாயத்துக்கு எந்த நல்லதும் செய்கிறாரு இல்லை, யாருக்கு உதவி செய்கிறாரும் இல்லை. அவர் ஃபேமிலியை நல்ல ஹை லெவலில் வச்சுக்கிறாரு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் தான், அங்கே ஒன்றும் இல்லையே. அப்போ நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய நியமத்துகளை சரியாக பயன்படுத்தினால் அதுதான் சக்ஸஸ். அவர் தான் வெல் செட்டில். நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, மனுஷன் தோற்று போடணும். இதை சொல்லி முடிச்சிட்றேன்னு நினைக்கிறேன். அதாவது முடிச்சுவோமே, இதோட முடிச்சிட்றேன். குர்ஆனில் ஒரு வசனம் வருது, இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சூரத்துல் ஹஜ்ஜில் 11ஆம் வசனம். சூரத்துல் ஹஜ் 22:11. வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை கண்டிப்பாக எடுத்து படிங்க. 22:11 அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி, மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக இறங்குறதும் இல்லை இறங்காமல் இல்லை, பார்க்குறது நிலைமை எப்படி. அதை சொல்லுவாங்களே, அந்த மாவு மெத்தினா மாவோட, தண்ணி மெத்தினா தண்ணியோட ஒரு கூட்டம் வைப்பாங்க. அவங்க எதுலேயும் ஃபுல்லாக இன்வால்வ்மெண்ட் இல்லை, வந்து இப்படி நின்று பார்க்குறது. பயானுக்கு வரும், சரி காசு கப்பு கேட்டால் அங்கிட்டு போயிடணும். ஆஹா நம்மளுக்கு சரி வராது. உதாரணத்துக்கு நான் சொல்கிற காசுக்காக இல்லை, அதை கெட்ட உதாரணம் ஆயிரும் தெரியாது. என்ன இதில் ஈடுபடலாமா இல்லையா, கொஞ்சம் கலெக்ஷன்லாம் ஓடுது, இதில் ஈடுபட்டால் செலவழிக்க வேண்டி வரும். ஆஹா இதை விட்டு ஒதுங்கிடும். இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு இதில் ஈடுபடுற உதாரணமாக பார்க்குறது. பிரச்சனை எந்த பக்கம் சாதகமாக போகிற போனால் அடி உழுவுற வாக்கிக்குது, நாம் ஓடிடணும். அப்போ தான் அவருக்கு ஒரு கோலன் வரும், இந்த வாரம் என்னடா போகிறான்னா அவருக்கு கோல் வந்து கோலெல்லாம் வரையில, அவர் அந்த இடத்துல எஸ்கேப். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கினா ஃபுல்லாக இறங்கணும், இஹ்லாஸ் ஆகிக்கணும். நான் இப்போ தாவா காலத்தில் இருக்கிறேன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை வந்தாலும் வா, அடியா புடியா சண்டையாண்டா நான் நிற்கணும். இது பயானுக்கு மட்டும் மைக்கில் ஒன்று நிற்கிறது, பிரச்சனை ஒன்று ஓடினா நான் என்ன தாய். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஃபுல் இன்வால்வ்மெண்ட், முழுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கணும். அல்லாஹ் சொல்கிறான், சில ஆள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சைட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒமினன் நாசி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எப்படி தெரியுமா, ஃபஇன் அஸாபஹு கைருன், அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா இத்மஅன்ன பிஹி, அவங்களுக்கு ஃபுல் ஹேப்பி, சந்தோஷம். எப்படிவா தொழிலாம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா உள்ள எப்படி மாஷா அல்லாஹ் நல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறான் மாஷா அல்லாஹ், எப்படி தொழில் மாஷா நல்ல கம்பெனி, இப்படி நல்லது தானே அவருக்கு நடந்த. அப்போ அதை பார்த்து சந்தோஷம், அவர் உள்ளத்துக்குள்ள பூரிப்படைகிறார், அவருக்கு சந்தோஷம். இது தப்பு இல்லை, அல்லாஹ் தப்புன்னு சொல்லலை. ஆனால் மற்ற பக்கத்தை தான் தப்புங்கிறான். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன், அவங்களுக்கு என்னமாவது ஒரு சோதனை வந்தால் இன்கலப அலா வஜ்ஹி, ஆள் பள்ளிக்கும் காணல, சலாமியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னப்பா பிரச்சனை தெரியாதா கொஞ்சம் என்ன. இந்த சில பிரச்சனை வார நேரத்தில் தான் நம்மளோட ஈமான்ட பவர் விளங்கும். அங்கே தான் நாங்கள் மூமினா இல்லையா. சும்மா நேரத்தில் எல்லாரும் நல்ல மக்கள் தானே, யதார்த்தத்தில் நல்ல மக்கள். கோவம் வந்தால் தான் நம்மளை பற்றி நமக்கு விளங்கும். யதார்த்தத்தில் நாம் நல்லவர்களாக வாழ்கிறது சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்குறோம், என்னப்பா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு, பயானுக்கு வரல, என்னப்பா தெரியாதா கொஞ்சம் சில பிரச்சனைக்கு பயானுக்கு வரதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் மனசு சரியில்லை, மனசு சரியில்லாட்டி பள்ளிக்கு வா, பயானுக்கு வா, அல்லாட்ட வா. அல்லாஹ் என்ன சொல்றான், அம்மா யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த் இலாஹுன் மஅல்லாஹ்.
நீங்கள் நிற்கதியான நிலையில் நின்றுட்டு யா அல்லாஹ் என்ன காப்பாற்று அப்படின்னு அழைச்சா உங்கள் பிரச்சனையை நீக்கி உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர எவன் இருக்கிறான்னு கேட்குறாங்க. அவனை விட்டு போட்டு எங்கே போகிறீங்கன்றான். அல்லாஹ் கிட்ட தானே நீங்கள் நெருங்கணும். அப்போ இந்த நிலைமையில் சில ஆட்கள் நாஸ்தியம் பேசுவாங்க. தொழுது என்ன பிரயோசனம்? ஏன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டான். அதில் பிள்ளைகள் மூத்தா போகலாம், ஒரு பாதிப்பு வரலாம், திடீர்னு ஒரு பொருளாதார இழப்பு வரலாம். எல்லா நேரத்திலையும் ஒரு மூமின் இரும்பு மாதிரி நிற்பான். எது வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நானே போகிறேன், என்ன காசு இந்த என்ன இல்லாட்டி என்ன, நான் என்ன இங்கே உலகத்தில் என்ன 2000 வருஷம் வாழ போகிறேன், இல்லை நானே போகிறேன். இன்ன லில்லாஹி மா அகத வ லஹு மா தமுனிச்சு. அல்லாஹ் எதை எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை தந்து வச்சுக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான், எப்போ வேணாலும் எடுத்துருவான். இந்த மனநிலை யாருக்கு வந்து தெரியுமா? மூமினுக்கு தான் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஒரு கெட்டது நடந்தால் அவர்கள் உடனே மறுபுறம் திரும்பி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஹஸிர துன்யா வல் ஆஹிரா. இந்த உலகமும் அவனுக்கு லொஸ்ட்டு, மறுமையிலும் அவன் நஷ்டமடைவான் என்று அல்லாஹு தஆலா சூரா ஹஜ்ஜில் சொல்லி காட்ட. அந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் ஒரு மனத்தியாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புக்கு இன்னும் 2வது பகுதி ஒன்று போடுவோம். அல்லாஹ் நாடினா அடுத்த முறை நான் பேசும்போது இதே தலைப்பில் 2ஆம் பகுதியாக வெற்றி பெறக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதை நான் ஓரளவு சொல்லிக்கிறேன், ஷோர்ட்டாக சுருக்கமாக. இதில் அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தலைப்பில் நாம் படிப்போம். இந்த பேச்சு எனக்கு தான் முதலாவது, உங்களுக்கு இல்லை. மாஷா அல்லாஹ் நல்லா கொடுத்தாரு அப்படின்னு இன்னொரு ஆளுக்கு இல்லை. இது எனக்கு தான், நான் ஃபஸ்ட்டுக்கு பேசிக்கிறேன். என்னோட தவறுகள் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியாததுக்கு என்னெல்லாம் 1000 தவறு இருக்குது. முதலாவது எனக்கும், அடுத்ததாக நீங்களும் இதை வாழ்க்கையில் அமல்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அல்லாஹ் அதுக்கான வாய்ப்புகளை நமக்கு தரணும்னு அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அல்லாஹ் உங்களோட பாவங்கள், உங்களோட பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய பிள்ளைகள், அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தரணும். மார்க்க அறிவோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும். அந்த அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டவனாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.